முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். அதிகார பகிர்வு குறித்து திருமாவளவன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் முதலமைச்சரை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சென்னையில் நாளை நடைபெறும் கடற்படை தளபதிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம். 4 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் பங்களாதேஷ் அரசு மாற்றம், சீனாவின் கடற்படை ரோந்து நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்த திட்டம். திமுக விசிக கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மது ஒழிப்பு மாநாடு அறிவித்ததில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்றும் விளக்கம். திராவிட இயக்கங்களை ஒழித்து கட்ட இந்துத்துவ சக்திகள் சதி செய்வதாக வைகோ குற்றச்சாட்டு. திமுகவிற்கும் திமுக ஆட்சிக்கும் இடையூறு வந்தால் அதை தடுக்கின்ற போர்வாளாக மதிமுக இருக்கும் என்றும் உறுதி. திருமாவளவன் முன்வைத்த அதிகார பகிர்வு கோரிக்கை நியாயமான கோரிக்கை என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கருத்து. திருமாவளவனின் கோரிக்கைக்கு பாஜக 100% ஆதரவு அளிக்கும் எனவும் உறுதி. திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் எங்கும் செல்ல மாட்டார் என சபாநாயகர் அப்பாவு உறுதி. திருமாவளவனின் கருத்து குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே விளக்கம் தந்துவிட்டதாகவும் பேட்டி. ராகுல் காந்தியை நம்பர் 1 தீவிரவாதி என மத்திய அமைச்சர் ரவ்னித் சிங் விமர்சித்ததற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். அந்த வார்த்தை பிரதமரின் வார்த்தை என்றும் பாஜக அமைச்சரின் குறைந்தபட்ச தகுதி இதுதான் என்றும் காங்கிரஸ் பதிலடி. அண்ணாவின் கொள்கைகள் மறைக்கப்பட்டு RSS கிளையாக திமுக மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஒரு திட்டத்திற்கு கூட அண்ணாவின் பெயரை வைக்கவில்லை என்றும் கருணாநிதியின் பெயரை திமுக அரசு வைப்பதாகவும் விமர்சனம். தான் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியது மோடிக்கான செய்தி. இந்தியா கூட்டணி MP பிரியங்கா சதுர்வேதி கருத்து. சென்னையில் தொடர்ந்து சுட்டெரிக்கும் வெயில். வழக்கத்தை விட இன்று 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.